கிழி பரோட்டா பண்ணலாங்களா? அதுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் குருமாலேருந்து கொஞ்சம் குருமா எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆம்லேட்டாக போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாழை இலையை வாட்டி எடுத்து அது மேலே ஒரு பரோட்டா வச்சு கொஞ்சம் சிக்கன் பீசஸ் இந்த குருமாலேருந்து எடுத்து போன்ஸ் இல்லாமல் பிச்சு போட்டு குருமா ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அது மேலே இந்த ஆம்லேட் போட்டதை எடுத்து வைங்க. அது மேலே இன்னொரு பரோட்டாவை வச்சு அது மேலேயும் இன்னும் கொஞ்சம் சிக்கன் பீசஸ் போட்டு அதில் கொஞ்சம் குழம்பு அது மேலேயும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் சாப் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை அதில் தூவிட்டு இப்போது இதை நிதானமாக மடித்து ஒரு தவாவை சூடு பண்ணி அது மேலே இந்த பொட்டலத்தை வச்சு ஒரு இட்லி பாத்திரம் மூடி வச்சு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கட் பண்ணி பார்த்தீங்களா, உங்கள் கிழி பரோட்டா ரெடி.